ஹோட்டல் ஸ்டைல் சென்னா மசாலா எப்படி செய்து பார்த்துலாமா? வாங்க எப்படி செய்து பார்த்துலாம். அது ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்கன்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், வெங்காயம், அது கூட மிளகு, அதுக்கடுத்து வந்து பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தேங்காய் எல்லாம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட வேக வச்ச கொண்டக்கடலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது அப்படியே மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்த ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தேங்காய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கட்டும். வதங்கின பிறகு இஞ்சி வெள்ளை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போன பிறகு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச கொண்டக்கல்லையை உள்ளே சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு சூப்பரான சென்னா மசாலா தயாராகிடுங்க. இப்போ நல்லா மூடி போட்டு குக்கர் விசில் விட்டுலாம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லிதலை தூவிட்டு இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆக்கணும்னா ஆக்கிக்கலாம். எனக்கு இந்த திக்னஸ் போதுங்கனால நான் இப்படி வச்சுட்டேங்க. ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.